மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச சற்று முன் அதிரடி கைது, வெளியாகும் பின்னணி. நிதி முறைகேட்டு வழக்கில் பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய நீதிமன்றம் சற்று முன் அதிரடி உத்தரவு. ஈஸ்டர் தாக்குதல் குறித்த வழக்கில் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கதறி அழுத முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு அனுர அரசு பதிலடி. இனி காவல்துறைக்கு எதிராக முறைப்பாடா அல்லது பாராட்டா எதுவென்றாலும் மக்கள் நேரடியாக சொல்வதற்காக புதிய QR வசதி அறிமுகம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்று மோசடி, கிளிநொச்சியில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் சற்று முன்னர் கைது, அம்பலமாக முருட்டுக்கள். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் ஹோட்டலில் திடீர் சோதனை. தெமட்டகொட ஆயுத களஞ்சிய சாலை குறித்து கதிர்காமத்தில் வசமாக கைதாகிய தம்பதி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ச லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜோசித ராஜபக்ச வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய நேரமே கைதாகியுள்ளார். ஜோசித ராஜபக்சவை இலங்கை கடற்படை மற்றும் ஐக்கிய ராச்சியத்தின் ரோயல் நோவல் அகாடமியில் அனுமதித்தமை குறித்து விசாரணைகள் தொடர்பிலேயே அவர் ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விரிவான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளதோடு கைதாகிய ஜோசித சற்று நேரத்திற்கு முன்பு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளார். அரசாங்க நிதி முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவை பிறப்பித்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் பெருமளவு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொடுத்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்ததிச குறித்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை கொடுக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக நீதிமன்றத்தில் கூறியிருந்தார். 2014ஆம் ஆண்டு சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு ஒதுக்கப்பட்ட 7.8 மில்லியன் ரூபாவை ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான டி-ஷர்ட்டுகளை அச்சிட பயன்படுத்தியதால் அரசாங்கத்துக்கு இழப்பு உண்டாக்கியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுத்திருந்தது. குறித்த சந்தேக நபர்கள் மேல் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்த நிலையில் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிதி இயக்குனரும் இந்த சம்பவம் குறித்து சந்தேக நபராக பெயரிடப்படுவாரா என்று நீதிபதி குற்றப்புலனாய்வுத்துறையிடம் கேள்வி எழுப்பினார். அந்த நேரம் இது குறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்திடமிருந்து அறிவுறுத்தல்கள் இன்னும் வரவில்லை என்று குற்றப்புலனாய்வுத்துறை கூறியுள்ளதோடு இது குறித்து உத்தரவை பிறப்பித்த நீதவான் இந்த சம்பவத்தின் மூன்றாவது சந்தேக நபரான நிர்வாக இயக்குனரும் அறிக்கையில் பெயரிடப்பட்ட சந்தேக நபரான நிதி இயக்குனரும் சம்பவம் குறித்த முதல் மற்றும் மூன்றாவது பற்றுச்சீட்டுகளில் கையெழுத்திட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. ஆனால் இந்த சம்பவம் குறித்து நிதி இயக்குனர் இன்னும் கைது செய்யப்படாததால் மூன்றாவது சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்படுகின்றது. அதன்படி இந்த வழக்கில் மூன்றாவது சந்தேக நபரான இயக்குனர் ரூமி ஜஃபருக்கு பிணை வழங்கப்பட்டது. இந்த நிலையிலேயே பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது. விரைவில் பசில் ராஜபக்ச கைதாகுவார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகள் இப்பொழுது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி விரைவில் கைதாகுவார் என்று பல அரசாங்க தரப்பு அமைச்சர்களும் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனுவை நாளை 18ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் சற்று முன் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பு இன்று குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விசாரணையில் உண்மைகளை சரிபார்ப்பதற்காக இந்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் உத்தரவிட்டுள்ளதோடு நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அமர்வின் முன்பாக நாளை இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதோடு பல நாட்களாக இழுபறையில் இருக்கும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் கோட்டபாயவின் கைதுக்கு பின் ஒரு பெரிய திருப்பம் பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது.
வெளிநாட்டில் வேலை எடுத்து தருவதாக கூறி 49,90,000 ரூபாய் பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட இலங்கை குடியுரிமை பெற்ற 32 வயதுடைய நபரொருவர் கிளிநொச்சி பிராந்திய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சற்று முன்னர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டு தற்போது கிளிநொச்சி பகுதியில் வாழ்ந்து வரும் குறித்த சந்தேக நபர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை ஒருவருக்கு பெற்றுத்தருகிறேன் என்று கூறி ஏமாற்றியதாக கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கிளிநொச்சி பிராந்திய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்திய வேகமான விசாரணையை அடுத்து நேற்று நண்பகல் சந்தேக நபர் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டதாக கிளிநொச்சி காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் போலி வாக்குறுதிகளை கொடுத்து பாதிக்கப்பட்டவரிடமிருந்து 50 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. குறித்த விவகாரம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி பிராந்திய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமான கொழும்பு கொம்பனி தெரு லீலி தெருவில் இருக்கும் சொகுசு கொட்டல் ஒன்றில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என்று பாணந்துறை ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் இந்த ஹோட்டலில் துப்பாக்கிகள் பல மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தேடுதல் உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பாணந்துறை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் ஒலுவல, நிலைய பொறுப்பதிகாரி, பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்திக வீரசிங்க மற்றும் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலாக 55 போலீஸ் அதிகாரிகள் இந்த சோதனை நடவடிக்கையில் களமிறங்கியிருந்தனர். 4 மாடிகளை கொண்ட இந்த சொகுசு கொட்டலில் சுமார் 4 மணி நேரம் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் துப்பாக்கிகளோ அல்லது சந்தேகத்திற்கிடமான பொருட்களோ எதுவும் அங்கு கண்டெடுக்கப்படவில்லை என்றும் அதையடுத்து ஹோட்டல் முகாமையாளரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றது. இலங்கை காவல்துறையினரால் வழங்கப்படும் சேவைகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள், முறைப்பாடுகள் மற்றும் பாராட்டுக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கான புதிய QR குறியீட்டு முறையொன்று இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து காவல் நிலையங்களின் சேவைகள் குறித்தும் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை நேரடியாக வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா போலீஸ் கம்யூனிட்டி ஃபீட்பேக் போர்ட்டல் என்ற இணையவழி டிஜிட்டல் தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கூறும் முறைப்பாடுகள், கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து மக்களை மையமாக கொண்ட திறமையான சேவையை கொடுப்பதே இதன் நோக்கம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். QR குறியீட்டை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பிரிவை தேர்ந்தெடுத்து தகவல்களை பதிவு செய்யலாம் என்பதோடு விருப்பமுள்ளவர்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களையும் இங்கே பதிவிட முடியும். காவல் நிலையத்திற்கு வந்ததற்கான காரணம் அல்லது சம்பவம் குறித்த விவரங்களையும் பதிவு செய்யும் வசதி இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு இலங்கை காவல்துறையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் இ-சர்வீஸ் என்ற பகுதியூடாகவும் இந்த கம்யூனிட்டி ஃபீட்பேக் போர்ட்டல் தளத்தை அணுக முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து காவல் நிலையங்களிலும் வரவேற்பு பிரிவுகள் மற்றும் முறைப்பாட்டு பிரிவுகளுக்கு அருகில் QR குறியீட்டு பலகைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. CID காவலில் இருந்தபோது சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னாள் அரச புலனாய்வு சேவை தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலேயின் மனைவி மற்றும் வழக்கறிஞரோடு குற்றப்புலனாய்வு துறையின் பிரதிநிதிகளிடம் நேற்று பிற்பகல் விசாரணை நடந்துள்ளது. விசாரணையின் போது மார்ச் 8ஆம் திகதி ஏனைய கைதிகளின் முன்னாள் சுரேஷ் சாலேயின் உடல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை CID அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதாக சாலேயின் சட்டக்குழுவினர் கூறியுள்ளனர். விசாரணையை அடுத்து இதுபோன்ற சோதனைகளுக்கான நிலையான இயக்க நடைமுறை, அண்மையில் நடத்தப்பட்ட சோதனைகளின் பதிவுகள் மற்றும் CCTV காட்சிகள், மார்ச் அதிகாரிகளின் பெயர்கள் மற்றும் தடுப்பு காவல் உத்தரவு தொடர்பான ஆவணங்கள் போன்றவற்றை மாதம் 26ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு CIDக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவுறுத்தியது. சுரேஷ் சாலே கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதோடு இவர் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த 2 பேர் பொதுமக்கள் வழங்கிய தகவல்களை அடுத்து நேற்று யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியின் இருவேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்தும் 5.2 கிராம் மற்றும் 5 கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளதோடு 45 மற்றும் 49 வயதுடைய அல்லைப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த 2 பேரே நேற்று ஊர்காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ஏலனை பிரதேசத்தில் குறித்த 2 நபர்களும் மாடு திருட்டு, களவு மற்றும் போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதாகவும், குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக பொதுமக்களிடமிருந்து தொடர்ச்சியாக தகவல் கிடைக்கப்பட்டு வந்துள்ளது. நேற்று ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிநடத்தலில் ஊர்காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி வினோத் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையில் அல்லைப்பட்டி சந்தை பகுதியில் வைத்து ஒருவரும், அல்லைப்பட்டி தேவாலய பகுதியில் வைத்து ஒருவருமாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தீவக பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்வோருக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இவ்வாறு செயல்படும் நபர்களது தகவல்களை எந்த அச்சமும் இல்லாது வழங்குமாறும் பொதுமக்களிடம் போலீசார் கோரியுள்ளனர்.